நீயா இங்கயா? பூஜா, என்ன தனியா விட்டு போறியா? அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க? ப்ளீஸ் பூஜா, கோவப்படாத. நானும் உன் கூட வரேனே. அகித், அந்த வாய்ப்பை நீ எப்பவோ இழந்துட்ட. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணிட்டு இப்படியே மன்னிப்பு கேளு. பா, பிரமாதம். என்ன போக விடு அகித், ப்ளீஸ். என்ன பின்தொடர்ந்து வராத. என்ன இது நாடகம்? நான் சாரி சொல்றேன்ல. அகி, என் கையை விடு. ஏன் இப்படி கட்டாயப்படுத்துற? நிறுத்துங்க ப்ளீஸ். நிறுத்துங்க ப்ளீஸ். மென்டல் பொண்ணு, நடு ரோட்ல நின்னுக்கிட்டு சாக பாக்குறியா? இல்ல, எனக்கு கோவாக்கு போகணும். அதுக்கு லிஃப்ட் வேணும். யாரும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நடு ரோட்டுக்கு அப்படியே வந்துட்டேன். ஐ எம் சாரி. என்ன பண்ணலாம்? ப்ளீஸ். Come on, yeah, let's go. ரொம்ப பசிக்குது. ஆமா யார், ரொம்ப பசிக்குது. சரி வாங்க, சீக்கிரமா ஆர்டர் பண்ணிடலாம். இந்த இடத்துல நான் தான் உட்காருவேன். நான் போயிட்டு வந்துடுறேன். நீ இருக்கியே. சரி, என்ன ஆர்டர் பண்ணலாம்? ஆண்டி, வாஷ்ரூம் எங்க இருக்கு? உள்ள இருக்குதுமா. காமியா, இவளை ஏன் கூட கோத்து விட்ட? என்ன ஆச்சு வைஷாலி? பாவம் தனியா வந்திருக்கா. வந்துட்டு போட்டோமே. அவ இடத்துல நீ இருந்தா? ஐயோ காய்ஸ், நான் தனியாவே இருந்தாலும் என்ன மேனேஜ் பண்ணிக்க எனக்கு நல்லாவே தெரியும். அட வைஷாலி, போதும் விடு. அவ என்ன உன் வீட்டுக்கு வந்து டேர போட்டு உட்காரவா போறா சொல்லு? கோவா போனதுக்கு அப்புறம் அவ அங்க போறா, நீ இங்க போற. நீங்க நிறுத்துறீங்களா? நாம இப்ப சாப்பிடலாமே. சரி. எனக்கு அப்படிதான் தெரியுது. ஆமா. எனக்கு அத பத்தி எதுவும் தெரியல. இல்ல தெரியாது. பூஜா, வந்து உட்காரு வா. சோனிகா, ஐ திங்க் உங்களுக்கு என் கூட கம்ஃபர்டபுளா இல்லைன்னு நினைக்கிறேன். என்னை இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு இங்கிருந்து நான் கோவாக்கு தனியா போய்க்கிறேன். ஹே பூஜா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. விஷால எப்போ அந்த மாதிரி தான் பேசுவா. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. வந்து உட்காரு வா. சொல்றேன்ல, வந்து உட்காரு வா. உட்காரு உட்காரு. வா. நாங்க இங்க சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கிளம்பிட்டோம். கோவாக்கு தான் வந்துட்டு இருக்கோம். ஒரு லஸ்ஸி ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் லக்ஷ பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல. எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லியிருக்கேன், அவனை நீ மறந்துரு. அவன் காமியாவை தான் லவ் பண்றான். நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நடக்காது. நீ பார்க்க தானே போற. ஒரு நாள் கண்டிப்பா இவன் என்கிட்ட மாட்டியே தேர்வான். சார், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார். பயங்கரமான ஆக்சிடென்ட் சார் இது. ஆக்சிடென்ட் விஷயத்துக்குலாம் எதுக்கு சிஐடிக்கு ஃபோன் பண்றீங்க? முதல்ல இது வெறும் ஆக்சிடென்ட் தான் சார் நினைச்சேன். அப்புறம் இந்த கன் கிடைச்சது, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சார், இந்த பைக் அப்புறம் மற்ற பொருள் எல்லாமே அவங்களோட தான். ஸ்ரேயா, பேக்கை செக் பண்ணு.
எல்லாரும் நகருங்க. சைடுல போங்க. பின்னாடி தள்ளி போங்க. பின்னாடி போங்க, எல்லாரும் போங்க, பின்னாடி போங்க. பின்னாடி வாங்க. அப்படியே அப்படியே வாங்க. இந்த பைக் உங்களுதா? இல்லை சார், யாரோட பைக் இது? தெரில சார், எங்களோடது யாரும் கிடையாது. கீழே இருக்கிற அந்த பொண்ணோடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பங்கஜ், பேக்கை செக் பண்ணு. எஸ் சார். நகருங்க. சார், உடம்புல எந்த காயமோ கழுத்து நெரிச்ச அடையாளம் கூட இல்ல. அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி இறந்தா? விஷம் கொடுத்த மாதிரி கூட எந்த அறிகுறியும் இல்லையே. சார். பாத்து வா. சார், அந்த 2 பேக்ல 2 ஐடிஸ் இருக்கு. மெல்லமா மெல்லமா. ஒண்ணு வந்து இவளோடது. இந்த பொண்ணு பேரு நிஹாரிகாவா? அப்புறம் இந்த பேன் கார்டுல சோனிகான்னு போட்டிருக்கு. இந்த சோனிகா எங்க இருக்கா? மெரு, அக்கம் பக்கத்தில் போய் பாரு. சார். சார் சார் சோனிகாவோட பேக்ல இந்த பாட்டில் கிடைச்சது. தூக்க மாத்திரை பாட்டிலா? தூக்க மாத்திரையே இல்லையா? எனக்கு தெரியாது சார், நான் எதுவும் சாப்பிடல. சார், ஒருவேளை சோனிகா ஸ்லீப்பிங் பில்ஸ் சாப்பிட்டுருந்தாலும் 1-2 தான் சாப்பிட்ருக்கணும். யாராவது இந்த மாதிரி பாட்டில் ஃபுல்லாக காலி பண்ணுவாங்களா? ஒருவேளை 2-3 பில்ஸ் இதுல இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு எங்கேயாவது டிராவல் பண்ற மாதிரி இருந்தா இந்த மாதிரி 1-2 டேப்லெட்டை எடுத்து வச்சுக்கிட்டு எதுக்காக போகணும்? கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு சார். அக்கம் பக்கத்துல எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, ஆனா சோனியா எங்கேயும் இல்ல சார். எங்கேயும் இல்லையா? ஹலோ, தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சைட் 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 சைட். எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்க, தள்ளி போங்க. ரொம்ப பயங்கரமான ஆக்சிடென்ட். ஆனா எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? சார், இதெல்லாம் இவருடைய தப்பு தான். இது இவரோட தப்பு தானா? ஆக்சிடென்ட் நடக்கும்போது பாத்தீங்களா என்ன? சார், நைட்டு ஒரு 3:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் சார். என் வண்டியோட ரேஸ் போட்டாங்க சார். பைக்கை எடுத்துக்கிட்டு எப்படி வேகமாக ஓட்டினாங்கன்னா அதை கேட்காதீங்க சார். நான் ரியர் மிரரில் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் சார். எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க பேலன்ஸை லாஸ் பண்ணிட்டாங்க சார். அப்புறம் இந்த மரத்தில் வந்து மோதியிருக்காங்க. இவங்க கூட இருந்தவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. கூட வந்தவங்கன்னா அப்போ இவங்க கூட நிறைய பேர் இருந்தாங்களா? சார், இன்னும் ஒரு 3-4 பைக் இருந்துச்சு. எவ்வளவு பேர் இருந்தாங்க? அதை நான் கவனிக்கல மேடம். ஓ, இதுக்கு அர்த்தம் இந்த 2 பொண்ணுங்க கூட காமியா, லக்ஷ், அப்புறம் நிஹாரிகா எல்லாம் ஒன்னா தான் இருந்திருக்காங்க. சார். பங்கஜ் சார், இவங்க 2 பேரோட ஐடிஸ் கிடைச்சிருக்கு. ஓ, இந்த மரத்துல மோதின இந்த பொண்ணோட பேரு பூஜா. அப்புறம் பைக்கு கிட்ட இருந்த பொண்ணு பேரு வைஷாலி.
கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும். எல்லாருமே ஒண்ணா இறந்திருக்காங்க. அஞ்சு சடலம் 6 ஐடி. சோனிகா. இந்த சோனிகா எங்க போனா? அவளுக்கு என்ன ஆகியிருக்கும்? இந்த சோனிகா ஒருவேளை விக்டிமா இல்ல இந்த 5 பேரையும் கொன்னது அவதானா? ஒருவேளை சோனிகா நல்லவளா இருந்திருந்தா யார்கிட்டயாவது அவ உதவி கேட்டிருந்திருக்கணும். கூட வந்தவங்கள ஒருத்தரையாவது அவ காப்பாத்திருக்கலாம். கண்டிப்பா. இந்த சோனிகா காணாம போயிருக்கிறது ஒரு புதிர். சார் யாருக்கோ ஃபோன் வந்துகிட்டு இருக்கு சார். எங்கன்னு பாரு. பூஜாவும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறோம் சார். அவள் திடீர்னு இப்படி கிளம்பி போன உடனே கோவப்பட்டு அப்படி பேசிட்டேன் சார். இப்போ பூஜா எங்கே இருக்கா? பூஜா ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. என்ன? என் பூஜா இப்போ இல்லையா? கோவா போகாத வேணான்னு சொன்னேன் சார். முடியாதுன்னு சொல்லி லிஃப்ட் கேட்டு அவ போனா சார். என்ன? லிஃப்ட் கேட்டு போனாளா? ஆமா சார். இதோ இந்த பைக்கர்ஸ் கூட தான் அவ போயிருக்கா. இவங்க யாரையாவது உனக்கு தெரியுமா? இல்லை சார், இவங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த பைக்கர்ஸை பற்றி பூஜா என்கிட்ட எதுவும் சொல்லலை சார். தாரிகாஜி சொல்லுங்க. தாரிகாஜி சொல்லுங்க. ஏன் எங்களை கூப்பிட்டீங்க? விருந்து சாப்பிட ஒன்றும் கூப்பிடல, சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்க சொல்ல தான் கூப்பிட்டேன். தெரியும், அது கூடவா சார் தெரியாம இங்கே இருக்கோம்? நீங்க சொல்லுங்க. இது ஒருக்காலே இந்த பொண்ணு பூஜா. அட லேப்ல இருக்கும்போது போனை சைலண்டா. ஹலோ, இது பாரு டார்லிங், எப்பாவது ஒன்று கொடுத்த வாக்கு நான் மீறி இருக்கேனா? நான் என்ன சொல்ல வரேன்றத நான் சொல்றது முதல்ல காது கொடுத்து கேளு. நான் சொன்ன வாக்கை கண்டிப்பா நிறைவேற்றுவேன் டார்லிங். வெயிட் ஃபார் சம் டைம்ஸ். கண்டிப்பா வர, பக்காவா வர. ஷாப்பிங்க்கு நீயே போலாமே, நான் எதுக்கு? வர டார்லிங், கண்டிப்பா வருவேன். ஹலோ 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 ஹலோ. கட் பண்ணிட்டா. வச்சிட்டாளா? இல்ல வச்சிட்டாங்களா? வெரி சேட். ஏரிய நெருப்புல எண்ணெய் ஊத்தாத. அட நாங்க எதுக்கு எண்ணெயை ஊத்தி? நடிக்காத, கவனமா கேளு, முக்கியமான விஷயம். சொல்லுங்க. இதுதான் தூக்க மாத்திரையோட அந்த காலி டப்பா இருக்குல்ல, இந்த பாட்டில் இருந்த மொத்த டேப்லெட் எல்லாமே இந்த பூஜாவோட வயிற்றில் இருந்தது. இவ்வளோ மாத்திரையை இவ்வளோ வேணும்னே சாப்பிட்ருக்க மாட்டா. சாப்பாட்டில் யாராச்சும் கலந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் அந்த லக்ஷோட வயிற்றுலையும் தூக்க மாத்திரையோட அறிகுறி தெரிஞ்சது. அந்த மாத்திரையால் தான் இவனுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பின்னால் இருந்து வந்த ஏதோ ஒரு வண்டி மேலே ஏறிய போயிருக்கு. சரி, மற்றவங்கலாம் எந்த மாதிரி? மற்றவங்க இறந்ததுக்கு காரணம் நான் வரேன் நான் சொன்னேன்ல, நான் தான் வரேன்னு. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. வேலை ப்ரெஷர் அதிகமாக இருக்கீங்க. காண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ப்ளீஸ் இது பாரு. நான் ஹலோ தாரிகாஜி சாரோட கதையை வீட்லயே முடிச்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன விஷயமோ அதை நீங்களே சொல்லிடுங்க. இவங்க 2 பேரை தவிர மற்ற 3 பேருக்கும் விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. காமியா, வைஷாலி, அப்புறம் நிகாரிகா, இவங்க 3 பேருக்குமே விஷம் கொடுத்து கொண்டிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. சில பேருக்கு விஷம் அளிக்கப்பட்டிருக்கு, அப்புறம் இன்னும் சில பேருக்கு தூக்கு மாத்திரை. டாக்டர் தாரிகா, இவங்களுக்கு விஷத்தை அவங்க எப்படி கொடுத்திருப்பாங்க? இந்த விஷயத்தை இப்பவே சொல்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா ஒரு விஷயம், இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் சாப்பிட்டது இவங்களுக்கு ஜீரணம் கூட ஆகல. அப்படின்னா சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே இந்த எல்லா சம்பவம் நடந்திருக்கு. இவங்க சாவறதுக்கு 20 கிலோமீட்டர் முன்னாடி ரேஸ்ல ஈடுபடுறதா அங்க ஒருத்தர் சொன்னார்ல,
கண்டிப்பா அது பக்கத்துல ஏதாச்சும் ஒரு தாபா இருந்திருக்கணும். கண்டுபிடிச்சிருவா. அக்கா வணக்கம். வணக்கம் ஜி. சப்பாத்தி பரோட்டா என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க. இல்ல நாங்க சாப்பிட வரல, உங்ககிட்ட விசாரிக்க வந்திருக்கோம். என்ன கேள்வி ஐயா? இந்த போட்டோ கொஞ்சம் பாருங்க. இவங்க இங்க வந்திருக்காங்களான்னு பார்த்து சொல்லுங்க. ஆமாங்க, நைட்டு இங்க வந்து எல்லாரும் சாப்பிட்டு தானே போனாங்க. ஏன், என்ன விஷயம்? இவங்களாம் விஷம் சாப்பிட்டு இறந்துட்டாங்க. விஷம் கொடுத்து கொண்டுட்டாங்களா எல்லாரையுமா? இல்ல 5 பேர் இறந்துருக்காங்க. இவங்க செட்ல ஒருத்தி எங்க போயிருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ஒரு நிமிஷம் ஜி. ஏய், இங்க என்னடா நின்னு பாத்துட்டு இருக்க? போய் அந்த 6 நம்பர் 7 நம்பர் என்ன வேணும் கேளு போ. எப்ப பார்த்தாலும் மூக்க நுழைச்சிக்கிட்டு. அக்கா இது சொல்லுங்க, அது வந்து இவங்க கூட மத்தவங்க யாராவது வந்து அதை பாத்தீங்களா? அதாவது உங்க தாபா பக்கத்துல இவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் சண்டை அந்த மாதிரி. நீங்கெல்லாம் யாரு? நாங்க சிஐடில இருந்து வரோம். சிஐடிஸா? ஓ அப்படியா விஷயம். நீங்க கேக்குற விதத்துல அப்ப கேட்கும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஒண்ணு நீங்க போலீஸ்காரங்களா இருக்கணும், இல்ல சிஐடியா இருக்கணும்னு நினைச்சேன். அதாவது மேடம், இங்க இருந்து 15-20 கிலோமீட்டர் தூரத்துல இதுல இருக்கிற 5 பேர் சடலமும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவங்க கிட்ட ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமா தெரிய வந்ததா? நீங்க அந்த போட்டோவை எனக்கு மறுபடியும் காட்ட முடியுமா? இவருக்கால என்னாச்சு? ஏன் இவளுக்கு என்னாச்சு? அது ராஜு சூட சப்பாத்தி போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அங்க நண்பர்களோட உட்காராம எழுந்து போய் அங்க தனியா போனான். முதல்ல அவ எங்கேயோ கை கழுவ போயிருக்கான்னு நான் நினைச்சேன். ஆனா அங்கேயும் அவ போல. அப்ப எங்க போனா? அது அவ பின்னாடி அங்க ஓரத்துல தனியா போய் நின்னா. அவளை பாக்கிறதுக்கு அங்க ஒரு பைக்காரன் வந்தான். அப்படியா? அப்புறம் என்ன, அவ கையில ஒரு பாட்டில கொடுத்தான். அப்புறம் அவன் பைக் எடுத்துட்டு சல்லுன்னு போயிட்டான். அப்புறம் அவ தன் நண்பர்களோட வந்து உக்காந்துட்டா. ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் பெருசா எதுவும் கவனிக்கல. ஆனா ஒண்ணு, அந்த பொண்ணு அங்க போகும்போது நான் அவளை பார்த்து கேட்டேன், என்னம்மா சாப்பாடு பிடிக்கலையா, அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கேன்னு. அதுக்கு என்ன பார்த்து ஒரு முறைச்சிட்டு போயிட்டா. சரி, பைக்ல ஒரு பையன் வந்தான்னு சொன்னீங்களே, அவனை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? இல்லைங்களே. அது என்னன்னா, அந்த பையன் ஹெல்மெட் போட்டுட்டு இருந்தான். இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு மட்டும் முதல்லயே தெரிஞ்சிருந்தா அவங்க மொத்த ஜாதகத்தையும் போட்டிய உருவுற மாதிரி உருவிருக்க மாட்டேன். பொதுவாவே யாரும் என் பார்வையில இருந்து தப்ப முடியாது. எனக்கு 4 பக்கமும் கண்ணு இருக்கும் ஜி. அந்த பைக்கோட நம்பர் பாத்தீங்களா? என்ன கலர்? இல்லையே சார். ஆனா நான் வாக்கு கொடுக்குறேன், இனிமே எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இங்க தாபாவுக்கு யாரு வராங்க யாரு போறாங்கன்னு நான் பார்த்து வச்சாதானே என் ஞாபகத்துல இருக்கும். அப்பதானே போலீஸ் நீங்க வந்தா என்னால சொல்ல முடியும். நன்றி. சரி. டேய் ராஜு, எங்கடா? இங்க வா. ஸோ நீங்க அந்த தாபால பார்க்க வந்த பையன் அப்போ உண்மையா யாரா இருப்பான்? ஸோ சோனியா கிட்ட விஷத்தை கொடுத்துட்டு போனது அவனா தான் இருக்கணும். சோனிகா அப்புறம் காமியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ற சாப்பாட்டை விஷத்தை கலந்துட்டான். இப்ப சோனிகா தலைமறைவா இருக்கா சார்? சார் ஒரு புது விஷயம் தெரிய வந்திருக்கு. என்ன சார்? பூஜாவும் லக்ஷவும் ஏற்கனவே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியுமா? என்ன, ஏற்கனவே அவங்களுக்குள்ள பழக்கம் இருக்கா? ஆமா ஸ்ரேயா, இவங்க 2 பேருடைய ஃபோன் கால் ரெக்கார்ட பாருங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடியிலேருந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. லிஃப்ட் கேட்க போன டைம் கூட பூஜா லக்ஸ் கிட்ட சொல்லியிருக்கா. சார், பூஜா முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டதா அக்கி சொன்னா சார். பூஜாவுக்கும் லக்ஸுக்கும் இருந்த கனெக்ஷன் இவனுக்கு கொஞ்சம் தெரியாம இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பூஜாவும் லக்ஸும் போட்ட பிளான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பைக்கர் கேங்குக்கு பூஜா கோவா போற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இவங்க இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு அவங்க ஃபோனோட லொக்கேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. அது மூலமா அவங்க பிளான் என்ன நமக்கு தெரிய வரலாம்.
அடிக்கடி ஏன் இங்க போயிருக்காங்க அவங்க? ஜூம் பண்ணாது என்ன இடம்னு பார்ப்போம். சிட்டி பிளஸ் ஹாஸ்பிட்டல். இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலை என்ன பண்றதுக்காக போனாங்க? பிளட் டெஸ்ட்டுக்காக கொடுத்தவங்க லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் காட்டு பாப்போம். நீங்க எல்லாம் வரதுக்கு இதுவா டைம்? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எங்களுக்காகவா? ஆமா. அட, நாங்க வர போறோங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னோட பேரு பங்கஜ். பங்கஜ், உன்னோட பேரு இவங்களுக்கு எப்படி தெரியும்? சார், நான் ஃபேமஸான ஆளுங்களோட பேர் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க சொல்லுங்க. நீங்க இங்க நம்பர் போட்டு போயிருக்கீங்க. நம்பரை போட்டு போனேனா? பங்கஜ், நீ எப்போ இங்க வந்த? நான் எப்போ இங்க வந்தேன்? நீ எதுக்கு எங்க வந்த? சார், நீங்களே பாக்குறீங்களே நான் எவ்வளவு ஃபிட்டா இருக்கேன்னு. அப்புறம் எதுக்காக நான் இங்க வரணும்? சரி, வாங்க 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 என் கூட. எங்க? இதுல எழுதி இருக்கு, முதல்ல பங்கஜ் அப்புறம் நீரஜ். உனக்கு 5 பிளட் டெஸ்ட் பண்ணணும். 5? ஐயோ, சொன்ன கேளுங்க. அவ்வளவு ரத்தம் என் உடம்புக்குள்ள இல்ல. ஐயோ, எனக்கு ஊசிலாம் போடாதீங்க. எல்லா குழந்தையும் அப்படிதான் முதல்ல சொல்லுங்க. வா மேம், ஒரு நிமிஷம். கண்டிப்பா ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. அது இவரு பங்கஜ் தான். ஆனா அது பாருங்க, நீங்க இவரோட அண்ணன் தானே? அவரோட ரத்தம் வெளியே வரும்போது உங்களுக்கு பார்க்க வேதனையா இருக்கும். அதனாலதான் நான் உங்களை உள்ள கூட்டு போல. இவரை மட்டும் தான் உள்ள கூட்டு போறேன். பொறுமையா உட்காந்து ரத்தத்தை உருவிடுவோம். என்ன ரத்தத்தை உருவீங்களா? ஐயோ, என்னால முடியாது சார். சார், காப்பாத்துங்க. என்னால முடியாது. ரத்தத்தை என்னால முடியாது சார். சார், ப்ளீஸ். இந்த பொம்பளை எங்க போடுங்க சார். நிறுத்துங்கப்பா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவரு பேரு பங்கஜ் தான். ஆனா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற பேஷண்ட் பங்கஜ் இவரு கிடையாது. நாங்க சிஐடில இருந்து வரோம். கேஸ் விஷயமா இங்க விசாரிக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். ஓ, ஐம் சோ சாரி. நீங்க ஏன் முதல்ல சொல்லல? நீங்க வாய்ப்பே கொடுக்கலையே. ஓ, இந்த போட்டோ பாருங்க. உங்க ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க அடிக்கடி வருவாங்க. ஆமா, அடிக்கடி இவங்க வந்து போவாங்க. எதுக்காக? அது லக்ஷோட சகோதரர் இங்க இருக்காரு. பாவம், அவர் கோமால இருக்காரு. என்ன? லக்ஷோட பிரதரா? ஆமா, அவர் பேர் மனன். என்ன? லக்ஷுக்கு பிரதர் எங்க இருந்து வந்தான்? தங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பையன் லக்ஷ்னு அவங்க அம்மா அப்பா சொன்னாங்களே. லக்ஷ் எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பையன் சார். நாங்க அவரை இப்போ பார்க்கலாமா? ஆஹா, வாங்க. இதோ இங்க இருக்கா மனன். இந்த மனன் கோமாக்கு எப்படி போனாரு? 3 மாசத்துக்கு முன்னாடி இவர் இங்க அட்மிட் ஆனாரு. பூஜாவும் லக்ஷ்மணும் தான் இங்க கூட்டு வந்தாங்க. முதல்ல இவர் டிப்ரெஷன்ல இருந்தாரு. அப்புறம் கோமாக்கு போயிட்டாரு. இந்த பூஜை எதுக்காக வந்தா? லக்ஷோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். கேட்டிங்களா சார்? இந்த லக்ஷ் காமியா கூட இங்க வரலையா, பூஜா கூட தான் இங்க வருவாளாம். இந்த லக்ஷ் பூஜா காமியா கடையில ஏதோ பெருசா விளையாடி இருக்கான். என்னடா அது கதையில ஒரு பெரிய குழப்பம். ஃப்ரெடி பங்கஜ் இந்த மன்னனை யாரெல்லாம் பார்க்க வராங்கன்னு லிஸ்ட் வாங்குங்க. அதுக்குள்ள இந்த பூஜா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன். இந்த பூஜாக்கு யாரும் இல்லைன்னு அங்கி நம்ம கிட்ட சொன்னா. அப்படின்னா கதவை உடைச்சுதான் ஆகணும். ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, ஒன்னும் கிடைக்காது. இது பூஜாவோட வீடு தானே? வீடு பூஜாவோட தான். ஆனா உங்களுக்கு இங்க எதுவுமே கிடைக்காது. எதுவுமே. நாங்க இங்க தேட வந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், இங்க நிறைய போலீஸ்காரங்க வருவாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல சார். இப்பெல்லாம் நான் ஆளுங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன் அவங்க போலீஸா இல்ல திருடனானு. சார், நீங்க எல்லாம் போலீஸ்காரங்க தானே? ஆமா, சிஐடில இருந்து வரோம். இந்த போலீஸ்காரங்க எதுக்கு வராங்க? சார், பூஜாவோட அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கல்ல, அது விஷயமா தான். எப்போ மர்டர் ஆச்சு? சார், நேரம் காலம் கிழமையெல்லாம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பூஜாவை பத்தி இன்னும் விஷயங்களை சொல்ல முடியுமா? அந்த பொண்ணை பத்தி நான் என்னன்னு சொல்றது? ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவளை நல்லா வளர்த்தாங்க. ஆனா நடுவுல திடீர்னு அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அப்புறம் அவளோட பிரதரை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு அவ தலைமையிலதான் விழுந்துச்சு. பிரதரா? பூஜாவுக்கு பிரதர் இருக்காங்களா? மனன்.
மனன் தான் பூஜாவோட பிரதர். மனன் பூஜாவோட பிரதரா? மனன், லக்ஷ், அப்புறம் பூஜா, 3 பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. அட மனன் என்னப்பா பண்ணுவான்? இப்ப அவன் கோமாலெல்லாம் இருக்கான். ஒருவேளை அவன் கோமால இல்லனா? என்ன? ஆமா சார், இந்த மனனு கோமாலெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆக்டிங் தான் போடுறான்னு என் இன்ட்யூஷன் சொல்லுது. இது எப்படி உனக்கு மட்டும் அப்படி தோணுது? ஏன்னா இது என்னோட இன்ட்யூஷன், இது தப்பாக வாய்ப்பே இல்லை. அது எப்படிமா முடியும்? மனன் கோமால இருக்கான்னு டாக்டரே சொல்லிட்டாரு. அட சார், டாக்டர் சொன்னார், நான் இல்லைன்னு சொல்லல. ஒருவேளை இவன் கோமால இல்லாம ஆக்டிங்க போட்டானா இவனை கையும் களவுமா நம்ம பிடிச்சிட்டா யோசிங்க. சார், நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க, அப்புறம் நானும் உங்க கூடவே வந்துருவேன். ஏசிபி டிசிபி. என்ன சார்? அப்படின்னா ஏசிபி டிசிபி நம்மள பாராட்டுவாங்கன்னு சொன்னேன். நமக்கு ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க சார். எப்படி இருக்கிற நம்ம எப்படி ஆக போறோம் பாருங்க. கொஞ்சம் நல்லா யோசிங்க, யோசிங்க, ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா யோசிங்க சார். என்ன யோசிக்கிறீங்க? நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், ஐடியாவா யோசிக்கிறேன். பயங்கரமான ஐடியா வருமானு யோசிக்கிறேன். யோசி. பங்கஜ், என்னோட மூளையில ஒரு பயங்கரமான ஐடியா வந்திருக்கு. சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அது உன் ஷூவை கொஞ்சம் கழட்டி தரியா? மாட்டேன் மாட்டேன். ஐ எம் சாரி, ஐ வில் ரெஃப்யூஸ். வாய்ப்பே இல்ல. இட்ஸ் மை ஆர்டர். கட்டு, நான் உன்னோட சார். ஆர்டர் கிட்டலாம் ஓகே தான் சார். அப்புறம் இதுக்கு யார் பதில் சொல்றது? என்னாலாம் கொடுக்க முடியாது, நீங்களே பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏசிபி சார் என்ன சொல்லுவாரு? சார், இது ஹாஸ்பிட்டல் சார், விஷவாயு பரவிடும் சார். விஷவாயு தான் பரவும் பங்கஜ், அதுக்கு தான் கரெக்டாக சொல்றேன். இரு, நான் வந்துடுறேன். சார் ஆனா, ஐயோ இவரு என்ன பண்றது? சரி, எல்லாரும் சாவுங்க. அட கடவுளே, இப்படி பயங்கரமான நாத்தம் எங்க இருந்து வருது? எங்க இருந்தா வருது? எங்க இருந்தியா? ஓ, உன் சாக்ஸ்ல இருந்து வருதா? நான் அப்பயே சொன்னேனே, அந்த பெரியவர் பாருங்க, அந்த அக்கா பாருங்க, அந்த அண்ணனை பாருங்க, எல்லாம் செத்துட்டாங்க. தேவையா இதெல்லாம்? இப்பதான் நம்ம ஐடியா வேலை செய்ய போகுது பங்கஜ், நீ வேணா பாரு. ஹாஸ்பிட்டல்ல அவங்க எதுக்காக மன்னனும் லக்ஷம் பிரதர்ஸ்னு போய் சொன்னாங்க? சரி, ஆக்சுவலா அந்த மன்னனுக்கு என்னாச்சு? சார், பூஜாவோட அம்மா அப்பாவோட மர்டருக்கு அப்புறம் மன்னன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தான். அப்புறம் இன்னொரு சிஸ்டரும் காணாம போயிட்டாங்க. இன்னொரு சிஸ்டரா? மன்னனுக்கும் பூஜாக்கும் இன்னொரு சிஸ்டர் இருக்காங்களா? ஆமா சார். பூஜா மன்னனோட அம்மா அப்பா ஒரு அனாதை குழந்தையை தத்தெடுத்தாங்க. ஆனா சார், பூஜாவுக்கும் மன்னனுக்கும் அந்த குழந்தைய பார்த்தாலே பிடிக்காது. அந்த பொண்ணை இவங்க 2 பேருமே வெறுத்தாங்க. அந்த தத்தெடுத்த பொண்ணோட பேர் என்ன? காமியா. என்ன காமியா? நீங்க ஏன் அடிக்கடி அதிர்ச்சி ஆகுறீங்க? பூஜாவும் காமியாவும் சிஸ்டர்ஸா? அப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை வேற இருந்துச்சோ? ஒருவேளை இந்த காமியாவை பூஜா தான் கொண்டாலோ? இருக்கலாம் சார். நைபர் சொல்றத பார்த்தா பூஜா காமியாவை வெறுத்துட்டு வந்திருக்கா. ஆனா சார், பூஜாவோட பேரண்ட்ஸை யார் கொலை பண்ணா? இந்த ஃபுல் குரூப்போட மர்டருக்கும் பூஜா அப்பா அம்மாவோட மர்டருக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. இன்னொன்னு போட்டுட்டா?
என்ன கொலை பண்றாங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, ஐயோ என்னை கொலை பண்றாங்க, காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, நாத்தம் தாங்க முடியல, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. ஐயோ ஆளு மாறிட்டா பங்கஜ். என் சாக்ஸ் ஆளைய மாத்திருச்சா? டேய் உன் சாக்ஸ போட்டா ஆளே செத்துருவான்டா. எங்க ஓடு சார் இவனை விடாதீங்க. மன நேரத்துல இவன் படுத்துட்டு இருக்கான் சார். சார் என் சாக்ஸ் போட்டு இவனை வலை வீசி பிடிச்ச சார். பங்கஜ் உள்ள வை, எல்லாரும் மயங்கிடுவாங்க. உண்மையை சொல்றியா இல்ல நான் உன்னை கொல்லவா? இல்ல சார், நான் சொல்லிடுறேன். வந்து சார் எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா 15 நாளைக்கு முன்னாடி அவங்க அண்ணனுக்கு சுய நினைவு திரும்பிடுச்சு சார். இதையும் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. என்னன்னா பணத்தாசை காட்டி இதை யார்ட்டையும் சொல்லாதேன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி இதையும் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து பைக் எடுத்துட்டு அவன் அடிக்கடி வெளியே போயிட்டு வருவான் சார். இதை நான் எப்படி சார் சொல்றது? நான் அவனுக்கு ஒரு மொபைல் போனும் வாங்கி கொடுத்தேன். அந்த மொபைல் போனும் என்கிட்ட தான் இருக்கும். பைக்கு மொபைல் போன் ரெண்டையும் அவன் எடுத்துட்டு போயிட்டான் சார். சார் எப்படி சார் இதெல்லாம் சொல்ல முடியும்? சார் என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ், நான் நிரபராதி சார். எனக்கு நல்லா புரியுது. அதாவது உன்னால எதுவும் சொல்ல முடியாது, உனக்கு எதுவும் தெரியாது. அவன் எங்க போறான்ற விஷயம் உனக்கு தெரியாதுன்றதும் எனக்கு தெரியும். அவங்க எப்படி கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாது. அப்புறம் என்னன்னா பூஜா இறந்துட்டா. அவன் போயிருக்கானா கண்டிப்பா வேற யாராவது கான்டாக்ட் பண்ணிருப்பான். அவன் யாரை எப்போ கான்டாக்ட் பண்ணுவான்னு உனக்கும் தெரியாது, அதானே? ஆமா சார், என்னால சொல்ல முடியாது சார். ஆனா நான் சொல்ற நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. ஆனா சார் நான் சொன்னதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இல்லையே, நீ இதெல்லாம் எப்ப சொன்ன? நம்பரை சொல்லு. நீ எங்க இருக்கிற? எங்க இருக்க நீ? மன்னனோட பைக் இருக்கு அப்படின்னா அவன் இங்க எங்கேயா தான் இருப்பான். இல்ல இது போதும். அவன் வந்தானா அவனையும் நம்ம தூக்கிடுவோம். அதுக்கப்புறம் நீயும் நானும் இந்த நாட்டுக்கே ஒரேடியா பை பை சொல்லிடலாம். நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணி முடிச்சிட்டேன். மனன் கூட சேர்ந்து சோனிகாவும் இருக்கா? சார் இங்கிருந்து 2 பேரையும் சுட்டலாமா சார்? நோ 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 நோ, அவங்க யாருக்கோ காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் யாரோ வராங்க. அன்கி என்ன மன்னன், இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டா உன் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் நினைச்சியா? யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சியா? இதெல்லாம் தெரியுமா? எங்க சொல்லு. ஆனா சிஐடி வந்த விஷயம் உனக்கு தான் தெரியாது. சிஐடியா? சிஐடி சிஐடி ஓ சரி நடங்க. சரி திருடம் போலீஸ் விளையாட்டு இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் செஞ்ச தப்ப ஒத்துக்கலாமா? சோனிகாவை நான் தான் கொன்னேன். காவியா, வைஷாலி, நிஹாரிகாவை நான் தான் கொன்னேன். அந்த காவியா ப்ராப்பர்ட்டி பிரச்சனையில மோசமான ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து என்னோட அம்மா அப்பாவை கொன்னுட்டா. அப்புறம் அவ குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்துட்டு, சாப்பாட்டுலயும் குடிக்கிற தண்ணியிலையும் நான் விஷத்தை கலந்துருக்கேன். நீங்க அதை சாப்பிடாதீங்க. நீங்க வண்டி கொஞ்சம் ஓரமா நிறுத்த. என்னாச்சு? வாஷ்ரூம் போகணும், நிறுத்து.
என்னாச்சு திடீர்னு எனக்கு என்னமோ பண்ணுது. என்னன்னா இவனை மனப்பூர்வமா விரும்புறேன். அதனால அவளை நான் பழி வாங்கணும்னு நினைச்சேன். பூஜாவை ஏன் கொலை பண்ண? உன் மன்னனோட தங்கச்சி தானே? பூஜாவை நான் கொலை பண்ணல, காமியா தான் கொலை பண்ணிருக்கணும். ஏன்னா ஸ்லீப்பிங் பில்ஸ் எப்பவும் காமியா தான் சாப்பிடுவா. அவ சாப்பிடுற சாப்பாடுலயும் தண்ணிலையும் ஸ்லீப்பிங் பில்ஸ் அவ கலந்துருக்கு. நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் பூஜாவோட பாட்டில்ல தூக்க மாத்திரை கலந்துருந்தேன். மறந்து கூட போய் அந்த தண்ணியை குடிச்சிடாதீங்க. ஓகே. அப்புறம் அந்த காலி பாட்டில எப்ப என் பேக்ல வச்சான்னு கூட எனக்கு நிச்சயமா தெரியாது. அப்ப லக்ஷ் சார், லக்ஷ் எங்களோட ஃப்ரெண்டு சார். அவனை நாங்க எதுவும் பண்ணல. ஏய், கொஞ்சம் தண்ணி கூட, ரொம்ப தாகமா இருக்கு. பூஜாவோட பாட்டில்ல சோனிகா விஷத்தை கலந்துருக்க வேணாம்னு நினைச்சு அவகிட்ட இருந்து வாங்கி இவ தண்ணியை குடிச்சிருந்துருக்கலாம். ஆனா அதுல ஸ்லீப்பிங் பில்ஸ் இருந்திருக்கு. அதை கலந்ததும் காவ்யா. அதனால வண்டி ஓட்டும் போது தூக்கம் வந்து ஆக்சிடென்ட் ஆகி. ஆனா இந்த லக்ஸ் எப்படி இன்னொரு கேங்ல போய் சேர்ந்தா இவ? காமியாவும் அவங்களோட நண்பர்களும் எங்க அம்மா அப்பாவை கொண்டவங்கன்னு எப்ப தெரிய வந்துச்சோ அப்போ பூஜா லக்ஷையும் சோனிகாவையும் காமியோட கேங்குக்கு அனுப்பி வச்சா சார். ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் போது அவளை கொலை பண்ணிடணுன்றதுக்காக. சரி, ஒரு நாள் கோவாக்கு போலான்னு பிளான் பண்ணிருந்தோம். அப்போ பூஜா லிஃப்ட் கேக்குறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எங்க கேங்ல வந்து சேர்ந்தா. காமியா ஏன் முன்னாடி லக்ஷ்மி முன்னாடி பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். எதுவுமே பேசாம அவன் ரொம்ப அமைதியா இருந்தான். பூஜா யாருன்னு தெரியாத மாதிரி காமியா அந்த நேரத்துல நல்லாவே நடிச்சா. பூஜா, நீ ஏதாவது இங்க நாடகம் போடணும்னு முயற்சி பண்ணேன்னு வச்சுக்கோ, நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன், புரியுதா? குறிப்பா சோனிகா அப்புறம் லக்ஷுக்கு முன்னாடி சும்மா இருக்கணும். இல்லைன்னா உங்க அம்மா அப்பாவை எப்படி கொண்டனோ அதே மாதிரி உன்னையும் கொண்டுடுவேன், புரியுதா? வாட்ச் இட். ஆல்ரெடி பிளானை செட் பண்ணியாச்சு. உன்னையும் நிஹாரிகாவையும் வைஷாலியையும் இன்னைக்கு பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். சார், எனக்கு எதுவும் நடக்காதுல்ல? இவங்க பிளானுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். அப்புறம் எதுக்காக இங்க வந்தா? எங்களை பத்தின உண்மையை உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறதுக்காக. இவனை மிரட்டி பணம் வாங்குறதுக்காக வந்தா சார். வேற சொல்றது ரொம்ப டேஞ்சரான விஷயம் ஆக்கி. நீயும் எப்படியும் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். அப்புறம் நீ உங்க அம்மா அப்பா கொலைக்கு பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு நீ நிறைய கொலை பண்ணிட்ட. இதனால என்ன சாதிச்சிட்ட? உன் தங்கச்சி பூஜா, உன் ஃப்ரெண்டு லக்ஸ் எல்லாத்தையுமே எழுந்துட்டு நிக்கிற. இப்போ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் சோனிகா கூட சேர்ந்து நீ இப்போ உன் மீதி வாழ்க்கையை ஜெயில தான் கழிக்க போற. அதை ஒரு தூக்குக்கான ஆர்டர் வர வரைக்கும் தான்.